பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்கிறது என்று சபியாதிருங்கள். ஆமேன். இது மிகவும் கடினம் அல்லவா? துன்பப்படுத்துகிறவர்களே எப்படி நாங்கள் ஆசிர்வதிக்க முடியும் என்று உங்களுடைய இதயத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அது மிகவும் கடினம்தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய அன்பை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும், அவர்களை சபியாதிருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உங்களை துன்பப்படுத்துகிறார்களா? அவர்களுக்காக ஆசிர்வதித்து ஜெபியுங்கள். அப்பொழுது அதனுடைய ஆசிர்வாதத்தையும் பிரதிபலனையும் நீங்கள் காண்பீர்கள். உங்களை தேவன் ஆசிர்வதித்து உயர்த்துவார். ஆமீன். God bless you.